உமது வசனத்தை தியானிக்க, கற்றுக்கொள்ள, கேட்க நீங்க செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, எங்கள் இருதயத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த வசனத்தை கேட்டு இதன்படி வாழ்க்கையில் நடக்க நீங்கள் கிருபை செய்தரும் அப்பா. அப்பா, எத்தனையோ தவறுகள் செய்திருக்கோம் அப்பா. உங்களுக்கு விரோதமான காரியம் எத்தனை செய்திருந்தாலும் நீங்கள் மன்னித்து எங்களை அரவணைத்து இந்த இடத்திற்கு கூட்டி சேர்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நல்ல ஆமென், பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். இந்த வேளையில இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொரு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். தொடர்ந்து ஓவர் டு சிஸ்டர் ஷீபா. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். சிஸ்டர், நம்ம சங்கீதம் 92 வாசிக்கலாமா ஃபுல்லாவே ஒரு வாட்டி? ஓகே சிஸ்டர். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு விதையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவி. கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தம் இடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் சிரிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனுள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம இப்போ சங்கீதம் 92 2வது பகுதியில இன்னைக்கு இருக்கிறோம். 5ல இருந்து 10ஆம் வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் எவ்வளவு மகா ஆழமானவைகள் என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்போ இவ்வளோ நேரம் லைக் ஆண்டவருடைய கிரியைகள், காட்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் காட்ஸ் தாட்ஸ் எவ்வளோ கிரேட் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவருடைய கிரியைகள் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டது. அது மிகுந்த வல்லமையையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்குது. நம்ம மனுஷங்களோட நம்ம செய்யற காரியங்கள், நம்ம கைகளின் கிரியைகளோட கம்பேர் பண்ணும்போது ஆண்டவருடைய செயல்கள் இன்கம்பேரபிள். அதை நம்ம கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது. அண்ட் அதனாலேயே நம்ம ஆண்டவருக்கு அதிக கனத்தையும் நம்ம அவருக்கு உரிய அந்த கனத்தையும் மரியாதையும் நம்ம செலுத்த அழைக்கப்படுறோம். ஏன்னா நம்மளால இட்ஸ் வெரி நம்ம செய்யறது, நம்ம பார்வைக்கு யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப ட்ரிவியல், ரொம்ப ஸ்மால், அன்இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டவை. ஆனால் ஆண்டவருடைய கைகளின் கிரியைகளா இருக்கட்டும், யோசனைகளா இருக்கட்டும், இட்ஸ் வெரி டீப். அதான் இந்த வசனம் சொல்லுது. சோ இதெல்லாமே ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு ரீசனா இருக்கு. தே ஆர் ஆல் ரீசன்ஸ் டு வர்ஷிப் அண்ட் அட்மயர் காட். அந்த 2வது பகுதியில உமது என்று சொல்லப்படுகிறது. வெரி டீப். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது the great intelligence of God is very very deep.
அதாவது எப்படி ஒரு கடல் ஆழமானது, அது நம்ம அளக்க முடியாதோ அந்த மாதிரி ஆண்டவருடைய அறிவு வந்து ஜஸ்ட் நாட் பிராட், ஆனா டெப்த் ஆல்சோ. ஒரு 3 டைமென்ஷனலா யோசிக்கும் போது இட் இஸ் சோ டெப்த். அண்ட் அவருடைய யோசனைகள், அவருடைய பிளான்ஸ் எல்லாமே ஹியூமன் மைண்டால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஏசாயா 50 பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்றாரு. ரோமர் 11லயும் நம்ம அதை வாசிக்கிறோம். 33ஆம் வசனத்துல அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று சொல்லி. அதனால ஒரு ஓய்வு நாள் பாட்டாகிய இந்த சங்கீதத்தை அவங்க பாடும்போது ஆண்டவருடைய செயல்களை, ஆண்டவருடைய யோசனைகளை யோசித்து பார்த்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. சோ எப்போ நம்ம வந்து கர்த்தர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்னா, ஒன்லி when we understand his divine nature, கர்த்தருடைய அந்த தெய்வீக குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது, absolute confidence comes from understanding his divine nature. அப்போ வந்து he's got a very perfect mind. அவருடைய யோசனைகள் ஆழமானவைகள். ஆண்டவர் மாறி மாறி யோசிக்கிறவர் இல்ல, தப்பா யோசிக்கிறவர் இல்ல, குறுகிய விதத்துல யோசிக்கிறவர் அல்ல. his mind is perfect. But we are only limited. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தாட்ஸ். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். he is infinitely strong. அதனால God is God and we are not. இத நம்ம இந்த வசனங்கள்ல புரிந்து கொள்றோம். அப்போ அடுத்த வசனத்துல என்ன வருதுன்னா, இது யாருக்கு தெரியாதான்? மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். கர்த்தருடைய யோசனைகளும் கிரியைகளும் எவ்வளோ பெரியது என்பது யாருக்கு புரியாது? மிருக குணமுள்ள மனுஷனுக்கு புரியாது. சோ இந்த மிருக குணமுள்ள மனுஷன் என்று சொல்லும் போது இங்கிலீஷ்ல புரூட்டிஷ் மேன் என்று சொல்லப்படுது, ஆர் சென்ஸ்லெஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுது. அப்போ அந்த எபிரேய வார்த்தை வந்து என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா, டு ஈட், சாப்பிடுறது, ஜஸ்ட் மடத்தனமா சாப்பிடுறது. ஒரு அனிமல் வந்து வெச்சதெல்லாம் சாப்பிடும். ஒரு அனிமல் நேச்சர், அவ்வளவுதான். அதனுடைய ஆசைக்காக, இட் ஜஸ்ட் லிவ்ஸ் ஃபார் இட்ஸ் ஆப்பிடைட்ஸ். ஒரு சென்சுவலா அப்பத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி அது பிஹேவ் பண்ணிக்கும். பார் என்று சொல்லப்படுற எபிரேய வார்த்தை ஒரு அனிமல் லைக் பிஹேவியர். அதனாலதான் மிருக குணமுள்ள மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. சோ ஒரு முழுவதுமாய் மிருக குணமுள்ள மனுஷன் என்று சொல்லும் போது he is fully flesh. அங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லப்படுற ஆவிக்கும் ஆத்துமாக்கும் அங்க வேலை கிடையாது. ஃபுல்லாவே சரீரம், சரீர பிரகாரமான ஒரு மனுஷன். அவனுக்கு வந்து அவனுடைய ஆவியோ ஆத்துமாவோ எங்கேயோ இருக்கா இல்ல அது வேலை பார்க்குதான்றதே தெரியாது. ஏன்னா அதுலதான் கர்த்தரை பற்றி சிந்திக்கவும் ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளவும் முடியும். அங்க அதுக்கெல்லாம் நோ பிளேஸ். ஒரு மிருகம் மாதிரி, ஒன்லி ஃபிளஷ். அப்போ எந்த யோசனை, எந்த வகையறுத்து பார்க்கிற எதுவுமே இல்லாம இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இது எதுவுமே புரியாது. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனும் மிருக குணம் உள்ளவன் என்று நீதிமொழிகள் 12:1 கூட சொல்லப்படுது. நிறைய இடத்துல மிருக குணம் அப்படின்றது கர்த்தரை பற்றி புரிந்து கொள்ளாதது, கர்த்தருக்கு விரோதமாய் செய்யறது எல்லாமே ஒரு மிருக குணம் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, மூடன் அதை உணரான். சோ மூடன் அப்படின்னும் போதும் ஒரு முட்டாள், ரொம்ப ஒரு ரூட், அன்கல்டிவேட்டட் மேன், கர்த்தருடைய யோசனைகளை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ வந்து இது வந்து ஒரு மிருக குணமுள்ள மனுஷனா இருக்கட்டும், மூடனா இருக்கட்டும், கர்த்தரை பற்றி அவங்களுக்கு தெரியாது, ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைத்து கொள்ளுவாங்க. and it's very hard for people to accept that God knows more than they do. எனக்கு தான் எல்லாம் தெரியும், கடவுளுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார். இல்லை என்றால் இன்னும் இதை சொல்லணும்னா, கடவுள் எதை இங்க பார்க்க போறாரு, நான் செய்யறது கரெக்ட், என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதும் இதுல அடங்கும். அதனால இந்த காலை வேளையில இந்த 5ஆம் வசனம் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். ரொம்ப
magnificent are his works. ரெண்டாவது, அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள், ரொம்ப டெப்த்ஃபுல்லா இருக்கிறது அவருடைய தாட்ஸ். அதனால அவருக்கு உரிய கனத்தையும் மரியாதையையும் அன்பையும் நாம் செலுத்த அழைக்கப்படுகிறோம். எந்த நேரத்திலையும் ஆண்டவரை விட எனக்கு அதிகம் தெரியும்னு நினைக்க கூடாது, ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்மளும் மிருக குணமுள்ள மனுஷர்களாகவும் மூடர்களாகவும் கன்சிடர் பண்ணப்படுவோம் என்பதை இந்த வசனம் சொல்லுது. அண்ட் 7ஆம் வசனத்துல, துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லப்படுது. Wicked spring up like a grass and all the workers of iniquity flourish, they may be destroyed forever. அப்போ சங்கீதக்காரர் நிறைய நேரத்துல பொல்லாதவர்கள் ஏன் இவ்வளோ வளர்த்து போயிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க செழித்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஆன்சர் சொல்லி முடிச்சிருவாரு. அவங்க புல்லை போல தலைக்கிறாங்க, ஆனா அது அழிந்து போறதுக்கு தான் அது சமம். அந்த ப்ராஸ்பரிட்டி அடுத்தது டிஸ்ட்ரக்ஷன்ல தான் கொண்டு போகும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இந்த சாமிஸ்ட் இவர் சங்கீதக்காரர் எப்படி இந்த அக்கிரமக்காரர் வீழ்ந்து போக போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அதை சித்தரிக்கிறார். இது ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு ஜஸ்ட் காட், ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஆண்டவர், ஒரு நீதியுள்ள தேவன். அவர் முன்னாடி அக்கிரமம் செய்துட்டு இருக்கிறவங்க தழைத்து போய்கொண்டே இருக்க மாட்டாங்க. சோ அவங்க பார்க்க ரொம்ப செழிப்பா போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க அவங்க ட்ரூலி பிளெஸட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். அந்த டிஸ்ட்ரக்ஷன் வில் பி ஃபார் எவர். அப்போ இந்த சக்சஸ் அப்படின்றது அவங்களுடைய அந்த டெம்பரல் சக்சஸ், ஆர் அவங்க ஈவிலா உயர்ந்து இருக்கிறது, ஈவில் செய்து பிளாட் பண்ணி தப்பான வழியில அவங்க உயர்ந்து நிற்கிறது இஸ் நாட் எ சைன் ஆஃப் காட்ஸ் அப்ரூவல். ஆண்டவர் அதை ஆமோதிக்கிறார், அதை அங்கீகரிக்கிறார் என்பது அல்ல. அது ஒரு ஜஸ்ட் டெம்பரரி திங். எப்படி சாப்பிட வச்சு கொழுக்க வச்சு அப்புறம் அதை அடித்து விடுகிறார்களோ அந்த மாதிரிதான் ஆண்டவர் அதை கன்சிடர் பண்றார் அக்கிரமக்காரர்களை. அவங்களுடைய அழிவிற்கு முன்னாதாக அவங்க ரொம்ப ரொம்ப பிரகாசமா தெரிகிற ஒரு காரியம். அப்போ துன்மார்க்கர் புல்லை போல தழைக்கலாம், அக்கிரமக்காரர் செழிக்கும் போது அது என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவா இருக்கும். ஆனா ஆண்டவரை பத்தி யோசிக்கும் போது, கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். அப்போ ஆண்டவர் கர்த்தர் என்றென்றைக்கும் உன்னதவராய் இருக்கிறார். காட் இஸ் செட் ஆன் ஹை ஃபாரெவர் மோர். இந்த நிலைத்திராத இந்த அக்கிரமக்காரர்களை நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிறாரு. இவங்க ஜஸ்ட் அழிந்து போகிற புல்லை போல. ஆனா அதுக்கு கான்ட்ராஸ்டா ஆண்டவரை பற்றி யோசிக்கும் போது அவர் என்றென்றைக்கும் உன்னதமானவர். நம்ம சாத்தானுடைய கிரியைகளா இருக்கலாம், இல்ல சாத்தானே நம்ம கம்பேர் பண்ணா கூட வெரி பவர்ஃபுல் ஒன்லி ஃபார் a ஷார்ட் டைம். ஆனா God is above them and will never be brought down. His rule is everlasting. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள், அவருடைய கிரியைகள் மகத்துவமானது. அதனால என்னைக்காவது நம்மளை அச்சுறுத்துகிற ஈவில் பீப்புள், நம்மள எதிர நம்ம அரசியல் சூழ்நிலையா இருக்கலாம், நம்ம தேசத்துல நடக்கிற காரியங்களா இருக்கலாம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த wicked people எவ்வளோ பெருமையா இருக்கிறாங்க, எவ்வளோ அநியாயம் செய்து நல்லா தலைத்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்ச அவசியமே கிடையாது. ஏன்னா we should understand that God is watching them. ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அது they are just like grass. அது ரொம்ப ஷார்ட் லிவ்ட். அவங்களுடைய டிஸ்ட்ரக்ஷன் will be forever. அதாவது ஆண்டவருடைய நீதி மாத்திரம்தான் நிலைத்திருக்கும். அவங்க கொஞ்ச நேரம் பவர்ஃபுல்லா இருக்கலாம், பட் ஆண்டவர் அவர்களை தாழ்ந்து போக பண்ணுவார் என்பதுல நம்ம உறுதியாய் யோசிக்க வேண்டும். ஏன்னா அது ஆண்டவருடைய நேச்சர். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. சோ ரிப்பீட் ஆகுது இந்த ஃப்ரேஸ். இது எபிரேய ஒரு பொயட்ரி, ஒரு ஓய்வு நாள் பாடல். உமது சத்துருக்கள் அழிவார்கள்,
உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் என்று பாடப்படுகிறது. The enemies will be destroyed and God's people are called upon to see this as God's great works. ஆண்டவருடைய செயல்கள் எவ்வளோ மகத்துவமானவைகள் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய ஆனா ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய எதிரிகள் வந்து கர்த்தருக்கு எதிராய் அவங்க வந்து நிற்கலாம், ஆண்டவருடைய ஆளுகையை எதிர்த்து நிற்கலாம், ஆண்டவருக்கு எதிராய் முரட்டாட்டம் பண்ணலாம். ஆனா அவங்க வந்து பாவத்திலேயே தத்தளித்து கொண்டு இருக்கலாம், அதுல ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கலாம், மனம் திரும்பாமலே இருக்கலாம். ஆனா நிச்சயமாய் ஆண்டவர் சத்துருக்களை அழித்து போடுவார், சிதறுண்டு போக பண்ணுவார் என்பதை 9ஆம் வசனத்துல பாக்குறோம். 10ஆம் வசனத்துக்கு வரும்போது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்றாரு. சோ இந்த கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் அப்படின்னும் போது வேதாகம அடிப்படையில எங்கெல்லாம் கொம்பு அப்படின்னு வருதோ அது ஒரு பெரிய பலத்தை குறிக்கிறது. இட் இஸ் a symbol of strength and might. அக்கிரமக்காரர்கள் அழிந்தே போவார்கள், ஆனா ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற நீதியும் நியாயமும் செய்கிற ஆண்டவருடைய ஜனங்கள் அவங்களுக்கு புது பலன ஆண்டவர் தருகிறார். அவங்களுடைய strength will be exalted. ஒரு கொம்பை போல ஆண்டவர் அவர்களை உயர்த்த வல்லவர். காண்டாமிருகத்தின் கொம்பு என்று பழமொழிக்காக சொல்லப்படுறது. அந்த காண்டாமிருகம் அப்படின்றது வந்து ரேயம் அப்படின்ற அனிமல் தான் குறிக்கப்படுது. அது வந்து ஒரு காட்டு மிருகம், அது ஒரு பைசன் போலவோ ஒரு பஃபலோ போலவோ ஒரு யூனிகார்ன் போலவோ அது இருக்கிறது. அதோடைய ஹார்ன் வந்து இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஏன்னா யோபுவும் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ, அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ என்று சொல்லப்படுகிற அதே மிருகத்தை தான் இங்க குறிக்கப்படுது. காண்டாமிருகத்தின் கொம்பு என்பது ரொம்ப பவர்ஃபுல். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து கொம்பை உயர்த்த வல்லவர். சோ ஆண்டவர் கர்த்தருடைய கிரியையை பாட ஆரம்பிக்கிற இந்த சங்கீதம் நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சத்தியத்தை பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ யூ ஆர் மோஸ்ட் ஹை, யூ வில் லிஃப்ட் அப் மை ஹார்ன், நீர் உன்னதமானவர், நீர் என் கொம்பை உயர்த்துவீர் அப்படின்னும் போது ஆண்டவர் ஒரு பலனை, ஒரு டிக்னிட்டிய, ஒரு ஆனரை கொடுக்கிற தேவன். ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை சுற்றி எவ்வளவுதான் எதிரிகளா இருக்கட்டும், அக்கிரமம் செய்கிறவர்கள் அநியாயமாய் உயர்ந்து நிற்கிறவர்களை பார்க்கும்போது அவங்க ஒருவேளை அவங்க கொம்பு உயர்ந்தது போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மளுடைய கொம்பை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு விக்டோரியஸ் எலிவேஷன் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சோ நீங்க வந்து இந்த சங்கீதம் 75:4-5 அதே காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்களும் என்று சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. சோ ஒருவேளை நம்மளை சுற்றி நிற்கிற ஜனங்களுடைய கொம்பு உயரமாய் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம வந்து அந்த பலப்படுத்துவது மாத்திரம் அல்ல, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்றார். ஐ எம் அனாயிண்டட் வித் ஃப்ரெஷ் ஆயில். சோ இந்த ஃப்ரெஷ் ஆயில் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் ஆனரை குறிக்குது. சோ இந்த பிளெஸிங் அண்ட் பவர் அண்ட் எனேபிளிங் ஆஃப் காட் poured upon the one who is anointed. ஆண்டவர் அபிஷேகிக்கிறவர்கள் மேல ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் போது அந்த காலத்துல பைபிள் பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அபிஷேக எண்ணெய் வச்சு ஒரு ராஜாவை சாமுவேல் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணதை நம்ம பாக்குறோம். 1 சாமுவேல் 16:1 நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, ஈசாயின் இடத்தில் உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்றாரு. சோ ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு அந்த கொம்பு, அது அந்த தைல குப்பிய நிரப்புறதே அந்த இதைதான் எடுத்துட்டு போறாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆயில், என்னை வந்து புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னும் போது ஒரு ஆண்டவருக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு
ஒரு ரெனியூட், ஒரு ரெஃப்ரெஷ் அனாயிண்டிங் அது குறிக்குது. அண்ட் இட் ஷோஸ் ரெனியூட் ஸ்ட்ரென்த். அது ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு பலத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறத அது குறிக்குது. ஆண்டவர் என்னையால் அபிஷேகம் தாவீதை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ண அனுப்பினாரோ, இட் கிவ்ஸ் அ டிவைன் அப்ரூவல் ஃப்ரம் காட். சோ ஆண்டவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் நாம் அப்படின்ற அந்த ரீ அஃபர்மேஷன் அது கொடுக்குது. அண்ட் அது நமக்கு சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகள்ல ஒரு புது ஆறுதலை, ரொம்ப டயர்டா நம்ம ஃபீல் பண்ணும் போது, நம்ம வாழ்க்கையின் பல சவால்களை மாறி மாறி சந்திக்கும் போது, when we feel weary or discouraged, it gives us new comfort. அப்போ this grace like oil is the work of the Holy Spirit. நம்ம இந்த மாதம் தியானித்து கொண்டிருக்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை அது நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறது. இந்த 5-10 வசனங்கள் வரைக்கும் உள்ள சின்ன ரிஃப்ளெக்ஷன்ஸை நம்ம பார்க்கும்போது, முதலாவது 5ஆம் வசனத்துல உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று பார்க்கிறோம். Because God is all powerful and all knowing, we need to trust him. இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவரை நம்புவதற்கு, நம்மளுடைய வாழ்க்கையின் சில காரியங்களை சிலது ஆண்டவர்கிட்ட ஈஸியா ஒப்பு கொடுக்க முடியும். ஓகே, ஆண்டவர் இதை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி. சிலது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், நம்மளே வைத்து போராட நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர், அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஒரு 3 டைமென்ஷனலா ஆண்டவரை நம்ம யோசிக்க அழைக்கப்படுறோம். பிரெத், வித் அண்ட் ஹைட், டெப்த். அப்போ இட் இஸ் சோ பிக். அண்ட் அவரால் எல்லா ஹோலிஸ்டிக்கா அவரால் யோசிக்க முடியும், நமக்காக செயலாற்ற முடியும். பாருங்க, 3வது ஒரு பொண்ணு ஏசாயா ஐடில வேலை இருக்கு. ஏசாயா 28:29 இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ரோமர் 11 வாசிக்கிறோம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இதை இந்த காலை வேளையில நம்ம அங்கீகரிக்க அழைக்கப்படுகிறோம், அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். என் தேவனுடைய ஞானம், அறிவின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, என்னால புரிந்து கொள்ள முடியாது, ஆனா அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். யோபுவும் அதை சொல்றாரு 42ஆம் வசனத்துல, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார், எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அலப்புனேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நிறைய பேசிட்டு நான் எல்லாமே தெரியாம தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். ரோமர் 8:28 சகலமும் நன்மைக்கேதுவாய் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கோம். நிச்சயமாய் அதனால நமக்கு ரீசன்ஸ் புரியலனாலும் we can trust that his plans serve a greater good. சோ நம்மளுக்கு what next அப்படின்னு தெரியலனாலும் பரவாயில்ல, God is worthy of our trust and praise. 2வது 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். You are high forever. He is enthroned high அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. நம்ம இந்த ரோமர் 12:19 நம்ம பார்க்கிறோம், பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்போ ஆண்டவர் உயர்ந்தவராய் உன்னதமானவராய் இருக்கும் போது we need to trust God's justice. ஆண்டவர் செயலாற்றுவார், ஆண்டவர் நீதி செய்வார். அதனால நம்ம எதையுமே கையில எடுத்து யாரையும் பழி வாங்குறதோ டிட் ஃபார் டாட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்ல. we can trust him to deliver us from evil. அவரே நம்மளை தீங்கு நாளில் மறைக்க வல்லவர், அவர் நம்மளை சத்துருக்கள்ல இருந்து காப்பாற்ற வல்லவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளியும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் 35:10. அப்போ அதை இந்த காலை வேளையில நம்ம மனதில் நிறுத்த அழைக்கப்படுகிறோம். we need to trust in God's justice. கர்த்தர் நம்மளை பலவானுடைய கைக்கு தப்புவிப்பார், நம்ம கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி என் தேவன் உன்னதமானவராய் இருக்கிறார், அவர் நீதியுள்ளவர்,
அவர் ரைட் டைம்ல வந்து நம்மள வந்து என்ன பண்ணுவாரு, தப்புவிப்பார். அதனால நம்ம எந்த பழிவாங்குதலையும் எடுத்து செய்யாம கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நாம் விட்டு கொடுக்கணும் அப்படின்றத இந்த பகுதி நமக்கு ரிலேட் பண்ணுது. மூன்றாவது, சகல அக்கிரம இந்த உலகத்துல இவங்க எல்லாம் எழும்பிக் கொண்டே இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்னா, அவங்க பவர்ஃபுல்லா தெரியலாம், ஈவில் பீப்புள். அவங்க ரொம்ப அச்சுறுத்தலா நமக்கு இருக்கலாம். ஆனா அவங்க ஒரு புல்லை போல அறுப்புண்டு போவார்கள். குயிக்கா வளருவாங்க, ஆனா அவங்க வந்து புல்லை போல அறுப்புண்டு போவார்கள். சங்கீதம் 37 இதை ரீஐட்ரேட் பண்ணுது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு வாடி போவார்கள். சோ வந்து அதே நேரத்துல நம்மளும் இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாத காரியங்களை நம்ம வந்து கொஞ்சம் கூட இந்த பிரபஞ்சத்தின் காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா அதுவும் சீக்கிரமாய் அழிந்து போகும். நாமும் அந்த வாடையில நம்ம இருக்கக்கூடாது என்பது அது நமக்கு அறிவுறுத்துகிறது. கடைசியாய், எப்படி அவர் வந்து புது எண்ணெயால் அபிஷேகம் படுத்துகிற தேவன். ஆண்டவர் இந்த இந்த நாட்கள்ல நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால நம்மளை அபிஷேகம் பண்ணி, ஒரு எந்த இடத்துல நமக்கு ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை வேண்டுமோ, எந்த இடத்துல ஒரு மறுரூபமாகுகிற ஒரு அனுபவம், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் லைஃப் வேணுமோ அதை செய்ய வல்லவர். தாவீது வந்து அதை அடிக்கடி அதை சொல்றாரு. ஆண்டவர் என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னும் போது அதை நம்ம ரிலேட் பண்றது நியூ டெஸ்ட்மெண்ட்ல the anointing of the Holy Spirit. கொம்பு அப்படின்னு பார்க்கும்போது இட் கிவ்ஸ் பவர், ஸ்ட்ரெங்க் அண்ட் ரெஃப்யூஜ். அது அந்த பலத்தை தான் சித்தரிக்குது. என் கொம்பு, அண்ணால் பாடும் போது கூட, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று பாடுறாங்க. அப்போ அந்த கொம்பு அப்படின்னும் போது ஒரு பெரிய ஆனர், ஒரு பெரிய உயர்வை, எலிவேஷனை அது குறிக்குது. அண்ட் இந்த பவர் ஆஃப் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது எல்லா அக்கிரம செய்கைகளுக்கு எதிராய் நம்மளால எழும்ப முடியும். நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. சோ த பவர் டு பிரேக் ஃப்ரீ. எங்கெல்லாம் எதுலெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறோமோ, ஒரு கோபமா இருக்கலாம், ஒரு சோர்வுக்குள்ள நம்ம அடிமைப்பட்டு இருக்கலாம், அடிக்கடி சோர்வாயிர ஒரு டிப்ரெசிங் ஸ்பிரிட்ல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆர் ஒரு எப்பவுமே ஒரு நெகட்டிவா நம்ம யோசிக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் ஒரு ஃப்ரீடமை கொடுக்க வல்லவர். அண்ட் நம்ம ரோமர் 12:2 வாசிக்கிற மாதிரி, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்படுது. Be transformed by the renewing of your mind. So it's possible only through the power of the Holy Spirit. ஆண்டவருடைய வில் என்ன, ஆண்டவருடைய நன்மையான சித்தம் என்ன, ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் எது என்று நம்ம பகுத்தறியணும் அப்படின்னா we need the power of the Holy Spirit. அப்பதான் நம்ம ஆவிக்குள்ளான மனிதர்களாய் ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லை என்றால் அந்த மிருக குணமுள்ள மனுஷனை போல சரீர பிரகாரமாய் நாம் முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருப்போம். சோ இந்த காலை வேளையில ஆண்டவர் நாம் கொம்பை உயர்த்துகிறார், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்ற அந்த நல் நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை தொடருவோம். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் நாளை 3ஆம் பகுதி சங்கீதம் 92 சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ண உடனே அது மியூட்டில் அன்மியூட் ஆகிருக்கும். அதை எல்லாரும் மியூட் பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். சிஸ்டருக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. நிறைய பேர் இன்னும் அன்மியூட் பண்ணாமல் இருக்கீங்க, தயவுசெய்து அதை மியூட் பண்ணி இருங்க. தேங்க்யூ ஸோ மச். சிஸ்டர் பியூலா ஒரு ஜாம் பண்ணி முடிச்சுறீங்களா? தேங்க்யூ. அன்புள்ள இயேசுப்பா, இந்த காலை நேரத்து உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியை போல ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுடைய கிரியைகள் மகத்துவமானவைகள், உங்களுடைய ஆலோசனைகள் ஆண்டவரே ஆராயப்பட முடியாதவைகள் ஆண்டவரே. அவ்வளவு ஆழமான ஆலோசனைகளையும் திட்டங்களையும் ஆண்டவரே இயேசுப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிறீங்க இயேசுப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் நீர் உன்னதமான தெய்வம் ஆண்டவரே இயேசுப்பா, நீர் உன்னதமான தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்காய் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே இயேசுப்பா.
எங்களுடைய சத்துருக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் முன்பாக எங்களுடைய கொம்பை உயர்த்துகிறீர் ஆண்டவரே. காண்டாமிருகத்தின் கொம்பை போல எங்களுடைய கொம்பை உயர்த்துகிறீர். நாங்கள் யார் முன்பாக வெட்கப்படாமல் தலை குனியாமல் ஆண்டவரே இசப்பா, சத்துருக்கள் முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே, அவர்கள் முன்பாக உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி, துதிக்கும்படி, ஸ்தோத்திரிக்கும்படி, உமக்கென்று சாட்சியாய் நாங்கள் வாழும்படி எங்கள் கொம்பை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, அதற்கு தேவையான பலத்தையும் கிருபையும் சத்தியத்தையும் வல்லமையும் ஆண்டவரே, அனுக்கிரகத்தையும் தயவையும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துகிற உம்முடைய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்கள் உம்முடைய நாமத்தை துதித்து கீர்த்தனம் பண்ணி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி நீர் எங்களுக்கு தருணங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, இப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, உலகத்துல யாருக்கும் கிடைக்காத சாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்து உயர்த்தி ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தீமை வியாதி பலவீனங்களுக்கு எங்களை விலக்கி கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மகா பெரிய தெய்வத்தை, உன்னதமான தெய்வத்தை ஆண்டவரே நாங்கள் துணையாக கொண்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை ஆண்டவர் எங்களுடைய கிரியையினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம வெளிப்படுத்த கர்த்தாவே, தேவனுடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க, அநேகருடைய சத்தியத்திலே நடத்தும்படி கர்த்தாவே, உடைய ராஜ்யத்திலே அநேகரை கொண்டு வந்து சேர்த்தும்படி கர்த்தாவே நீர் எங்களை கருவியாய் பயன்படுத்தும். கேட்கிற வார்த்தைகளின்படி நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அதற்கு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. போதித்த சிஸ்டம் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். இந்த வசனங்கள் அநேகருடைய ஜீவனை உயிர்ப்பிக்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே, உம்முடைய திருவுள சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற நீர் எங்களுக்கு கிருபை தாரும். வருகையில காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்கள் ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கூடுகைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. செப்பா ஆண்டவரே, கட்டுமான பணிகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவைகளை அற்புதமாய் சந்தியும் ஆண்டவரே. நாங்கள் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டும்படி உடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையாவும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். Thank you, sister. Thank you so much.